ராகவ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அந்த இடத்துல வந்து தோண்டி கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே பார்த்தா ராகவ் வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே கதறி அழுறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. ராகவ் ராகவ்னு சொல்லிட்டு கத்துறாங்க அப்படி. ஆனால் அவர் எழுந்துட்டு எல்லாருமே பதறி போயிருக்காங்க. அப்புறம் வந்து ராகவ் நிலைமை அப்படிதான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு அப்படி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே ராகவுக்கு தன்னோட மூச்சு கொடுத்து ராகவுக்கு வந்து உயிர் பெற வைக்கிறாங்க. அப்படியே ராகவ் வந்து மூச்சு விடுறாரு. எல்லாருமே நிம்மதி அடைகிறாங்க. அடுத்து வந்து ராகவ் வந்து மூச்சு விட்டு அப்படியே பார்க்குறாரு. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே ராகவ் உடனே அட்மிட் பண்ணுறாங்க. இங்கே ராகவ் வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. வெளியே நின்று அபி பயங்கரமாக கதறிக்கிறாங்க. அபி ப்ளீஸ் அபி அழாத அபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா, அதுக்கப்புறமா நம்ம ஆகாஷ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, அபிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து அபி வந்து கிட்ட வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க, ராகவ் வந்து ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டாரு, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீ போய் பாரு அபி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அபி மெதுவாக போகிறாங்க. ராகவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அபியால் தாங்கிக்கவே முடியல. அப்படி வந்து கதறி அழுறாங்க. எல்லாம் என்னால் தான், நீங்கள் எவ்வளோ நாளாக என்கிட்ட கேட்டீங்க, ஆனால் நான் சொன்னேன்னா என் மேலே தானே தப்பு அபி, நான் இவ்வளோ நாள் வந்து உன்னை நான் வந்து தப்பாக நினச்சிருக்க கூடாதுல்ல, அதை நான் தப்பு தானே செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிடு அபி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அப்படியே கதறி அழுது ஐ லவ் யூ ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாங்க ராகவை. அடுத்து வந்து இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஆகாஷும் அனுவும் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இங்கே வந்து இன்னும் ராகவ் வரலையே, யாருமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்ருக்காங்க. நம்ம வந்து அஞ்சலியை பார்த்துட்டு வந்து அஞ்சலி இந்த மாதிரி நிலைமையில் அழக்கூடாது, இல்லை எனக்கு ராகவ் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனே வேணாம், என்னால் ராகவ் வந்து இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் பண்ணிக்க முடியாதுன்றாங்க. இல்லைம்மா அவங்க வரும்போது வராங்க, இந்த முதல்ல வலையில் போட்டலாம், நல்ல நேரம் முடிய போகுது அப்படின்னோடனே இல்லை நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. பார்த்தா ராகவ் வந்து அங்கே வந்து வராரு. அவரை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு முரளி. எப்படி ராகவ் இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து ராகவ் வந்து அப்படியே தள்ளாடி நடந்து வரதை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அஞ்சலி என்னாச்சு ராகவ் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஓடி போய் பிடிக்கிறாங்க. சின்ன ஆக்சிடென்ட் தான், ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வேணான்றாங்க. இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு வளையல் போடுறாரு, பொட்டு வச்சு விடுறாரு. அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பூ போட்டு அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ராகவையும் அபியையும் பார்த்துட்டு வந்து முரளி செம்ம டென்ஷனாக இருக்காரு. முளையை பார்த்துட்டு யோசிக்கிறாங்க. அபி இவன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ராகவ் வந்து சொன்னார், வந்து எதிரி தான் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு, ஆனால் முரளி ஒரே டென்ஷனாக இருக்கானே, இதை கவனிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து உடனே வந்து யார் என்ன பண்ணாலும் சரி என்னோட ராகவை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து முரளி இன்னும் டென்ஷனாக இருக்காரு. உடனே வந்து முரளியை பார்த்து அபி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், ஒரு வேளை நீ தான் இதில் வந்து இன்வால்வ் ஆயிருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நொடி நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஆனால் எனக்கு என்னமோ நீ தான் பண்ணியிருப்பேன்னு தோணுது, எனக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் நீ தானே பண்ண அப்படின்னு. ஐயோ அப்படி எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி நடிக்கிறாரு. ரொம்ப நடிக்காதரா, உனக்கு இருக்குது, இதெல்லாம் நீ பண்ணி பார்க்கட்டும், என் ராகவுக்கு ஏதாவது நீ ஒரு நாள் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருக்கணும் உனக்கு இருக்குது. என்னது என்னோட ராகவா, அப்போ அபியும் ராகவும் அந்தளவு க்ளோஸ் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இங்கே வந்து எப்படியாவது வந்து இந்த அஞ்சலியை மேலே அனுப்பலான்னு நினச்சோமே, சில ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுது. ஆனால் விடக்கூடாது, இந்த அஞ்சலிக்கு இப்போ நம்ம கொடுக்குற மருந்தால் அஞ்சலி கண்டிப்பாக வந்து மேலே போயிடுவா. அதுக்கப்புறம் என்ன பழியை தூக்கி அசால்ட்டாக வந்து இந்த அபி மேலே போட்டுடலாம், அப்புறம் அபியும் கண்டிப்பாக பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு வந்து முரளி. இங்கே வந்து முரளியை பார்த்துட்டு வந்து இவன் மேலே ஏதோ சந்தேகமாகவே இருக்குது, ஏதோ பிளான் பண்ண போகிறான்னு மட்டும் தெரியுது, இதை விடக்கூடாதானோ, இவன் ஏதோ ஒன்று பண்ண போகிறான் எனக்கு புரியுது அப்படின்னு. என்ன சொல்கிற அபி அப்படின்னு. ஆமாம், இவன் முடிக்கிற முடியே சரியில்லை, நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டான் அப்படின்னா வந்து எனக்கு என்னமோ இவன் தான் ஆபத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பான்னு தோணுது, இவன் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான்னு சொல்கிறியா, கண்டிப்பாக பண்ணிருக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அக்காவோட வளக அப்படியே ஏதோ பிரச்சனை பண்ண போகிறான்னு நினைக்கிறேன், இதெல்லாம் விடவே கூடாது, இவனை வளைச்சி பிடிச்சே ஆகணும், இவன் தான் எல்லாம் பண்ணி தானே, இவனை விடக்கூடாதானோ அப்படின்னு. ஆமாம் அபி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.